Hi guys, welcome back to Fries With Potate. I think this is the first time I'm going to get to talk to a director one-on-one, which is quite interesting for me because இல்ல நெல்சன் சார் வந்திருக்காரு. ஆனா அவங்க கிட்ட அவங்களோட கிராஃப்ட் பத்தி பேச முடியலல என்னால. எனக்கு இப்படி மாத்திட்டாங்க டேக்ல. எஸ்கேப் ஆயிட்டாங்க. But it's true. Like நான் பாட்காஸ்ட் பண்ணும்போதே நான் I wanted to ask him so many questions, okay. but அப்படியே stumped. Oh, you would spoke to him as a producer. Yeah, okay. But I was a little stumped also. I couldn't ask him a lot of things. Okay. So yeah, first time I'm actually talking to a director one-on-one about that process. Thank you so much. I'm a big fan of your work. இந்த எங்கேஜ்ல இவ்வளோ மெச்சூர்டா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்குறேன். And also not just you, the way you carry yourself with respect to promotions and everything, like in the age la idu pandradundrathu and ivlo solid ah pandradundrathu periya vishayam. I'm very happy to be with Fries With Potate. But from what I'm understanding is that you never wanted to be a filmmaker, which is honestly like a rite of passage for all filmmakers in நினைக்கிறேன். யாருக்குமே இந்த filmmaking நிறைய பேர் ஒரு 5-6 வயசுலயே ஃபிலிம் மேக்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. Like when they're 6 and some people have fascinations towards films right from the start. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஒரு பீரியட்ல சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு டைம்ல ஸ்கூல்லலாம் எதை சொல்றா கை தட்டுவாங்க. திடீர்னு ஒரு டைம்ல ஒரு இயர்ல பைலட்னு சொல்லியிருக்கேன். பைலட்டா அப்படின்னு திரும்புவாங்க. ஸோ அங்க மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ அங்க இருந்து வித்தியாசமா ஏதாவது ஒன்று சொல்லணும். I think I had this problem of attention. No, it's good. இது right from start. என்னன்னா நிறைய பேர் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க நான் வேலிடேஷன் சீக் பண்றேன் அப்படின்னு. ஆனா யாரு ஓப்பனா சொல்லுவாங்க தெரியுமா வேலிடேஷன் சீக் பண்றேன்? ஆர்டிஸ்ட். அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. சினிமால இருக்கவங்க ஒரு எவ்வளவு வருஷம் வேணா கஷ்டப்பட்டு எப்படியாவது சினிமால ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே are all artists. I'm not talking about actors. Everybody is artist. And the artistோட biggest இதுவே நம்மள மக்கள் ரெகக்னைஸ் பண்ணிட மாட்டாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நமக்காக நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்க மாட்டாங்களா? இதெல்லாம் தான் பேசிக் இதுவா இருக்கும். யூ வுட் ஹவ் ஹேட் தட் இது. பட் ஆல் கம்ஸ் ஃப்ரம் த ஒர்க் தட் யூ டு. பட் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லா ஒரு வருஷம் ஒன்னொன்னு டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு சொல்லி எங்க அம்மா ஒரு டைம் இல்ல ஆடி இருக்கேன் ஸ்கூல்லலாம். ஓகே. ஐயோ நான் அதுக்கு சிரிக்கல, நானும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அதனால ஸோ ஒரு டைம்ல ஒன்று திடீர்னு ஒரு நாள் சம்மந்தமே இல்லாமல் நான் காமெடியன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா இதாகணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வருஷம் ஸ்டார் ஆகணும். என்ன லைக் என்ன சொன்னா டென்ஷனோ அப்படி இருந்திருக்கேன் ஸ்கூல்ல. பட் நான் எனக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை. அவங்களுக்காக நான் பயாலஜி குரூப் எடுத்தேன். ஆனால் பயாலஜியில் பாட்னி ரிசல்ட்ஸ் 198 கிட்டத்தட்ட. ஸோ ஐ ஸ்கோர்ட் 1141 in my 12th, 97%. ஸோ மெடிக்கல் சீட் கிடச்சிச்சு. ஆனால் மெடிக்கல் இந்த ஸ்டெத்தஸ்கோப் போட்டு போய் எல்லாருக்கும் வச்சு பார்க்கறது எனக்கே பார்த்தா சிரிப்பு வந்துச்சு. இது நீ என்ன சொன்ன? பயாலஜி எடுக்க சொன்னேன், உனக்காக எடுத்தேன். டாக்டர் ஆகணும்னா எடுத்து எனக்கு அப்புறம் என்ன இன்ஜினியரிங் உனக்கும் இன்ஜினியரிங் சம்மந்தமே இல்லை, நான் போய் ஜாலியாக இருக்க போகிறேன், நிஜமாலே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்ஜினியரிங் போனேன். ஐ சோஸ் SSN and went. And SSN is a place where உள்ளே போனதுக்கப்புறம் கோடிங் அடிக்கணும்னு சில பேருக்கு என்ன பண்ணாலுமே அது வராது. மக் அடிச்சுட்டு போவோம் கோடிங்லாம். நான் காலேஜில் மக் யாஷ் இன்க்ளூட் எஸ்டிடிடா கோடிங்கோட டச் இன்ட்டுமெயின் அது என்னன்னே புரியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாத இடத்துல தான் நமக்கு என்னன்னே புரியாமல் ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஸோ இந்த என்னன்னே புரியாமல் பண்ணிட்டு இருந்த டைமில் காலேஜில் தான் கல்ச்சுரல்ஸ்க்கு இதுக்கெலாம் நானே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நானே அதில் நடித்து இந்த மாதிரிலாம் கண்டதையும் பண்ணி அப்போது ஒரு நாள் ஸ்டேஜில் கல்ச்சுரல்ஸ் அன்றைக்கி என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஸ்க்ரீன் ஆகுது. இட்ஸ் மோர் லைக் காலேஜோட கல்ச்சுரல்ஸ்லாம் காலேஜ் சைட்லேருந்து ஒரு வீடியோ பண்ணுவோம் இல்லையா? நான் இந்த காலேஜ் இல்லை ஏவி இல்லை, இப்போ மற்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வரும், நம்மளோட ஹோஸ்ட் சைட்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த காலேஜ் ஒன்றும்ல, அதுக்கு கல்ச்சுரல்ஸ்க்கு ஒன்று போட்டோம். அதில் எல்லாருமே பயங்கரமான கிளாப்ஸ். ஸோ இட்ஸ் லைக் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம இதுலலாம் இப்போ பசங்க இந்த டீச்சர்ஸ்லாம் திட்டி அந்த அந்த ஆல்வேஸ் லைக் இன்ஜினியரிங் டென்ட் ஒர்க் ஃபார் மீ. அந்த இதில் திடீர்னு அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பேர் கை தட்டும் போது தட் சவுண்ட் ரெசனேட்டட் இன் மை இது. மேபி திஸ் இஸ் கம்மிங் ஃபார் மீ. இது வருது எனக்கு
எனக்கு ஒரு மேம் வந்து சொன்னாங்க, அஸ்வத் நீ தான் நல்லா கதை சொல்றிய, பேசாம நீ வந்து அந்த ஃபீல்டில் போயிடேன், நீ ஏன் இன்ஜினியரிங்கே கெடுத்துட்டு எங்கேயும் வாங்கிட்டு ஒன்றையும் உயிர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இட்ஸ் நாட், அங்கே ஒரு பக் வாஸ் பிட்டன். ஆஃப்டர் தட் ஐ வெண்ட் இன் டு நாளையக்னர்னு ஒரு ஷோ. அதில் ஒரு 8 as the youngest contestant, ஒரு 9 ரவுண்ட், அதில் 8 ரவுண்ட் 9 ரவுண்ட், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஜானர் அதில் பண்ணி கற்றுக்கிட்டு பேரலாக அரியர் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 1 yearல I had my degree. At the same time I was the finalist of this competition. I did a very good finale film. அப்போ வெற்றிமாறன் சார் சொன்னார், நீ இந்த பையன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணானா இவன் நல்ல ரைட்டராக வருவான் அப்படின்னு சொன்னார். I took that the next bit, I mean bug was bitten. That day I decided, okay, நமக்கு இதுதான் நம்ம சினிமாவில் இது பண்ணுவோம். அன்னிலேருந்து I didn't, you can't serve 2 masters at a time ன்னு சொல்லுவாங்க. You are doing it, you are doing this as well as law. So I'm very proud of you. I cannot serve 2 masters. So I only focused on cinema and அது வேணா 2 மாஸ்டர்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனால் வந்து 1 மாஸ்டர் தான், இந்த 1 மாஸ்டர் தான். பட் தட்ஸ் ஆக்சுவலி நீங்கள் சொன்னதில் வந்து யூனோ ஹவ் யூ செட் லைக் த பக் வாஸ் பெட்டர் அப்படின்னு. நான் காமெடியன்ஸ் கிட்ட பேசியிருக்கேன் முன்னாடி. அவங்க வந்து ஷோக்கு வருவாங்க, நான் கேட்பேன் லைக் வாட் மோட்டிவேட்டட் யூ அப்படின்னு. எல்லாருமே அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க. வேலிடேஷன் தான் ப்ரோ அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கை தட்டுறாங்க, நான் இங்கே ஸ்டேஜில் நிற்கிறேன், எல்லாருமே சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வேலிடேஷன் அப்படின்னு. ஆக்சுவலி வேலிடேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கள ரசிக்கிறாங்கல்ல, நம்ம பண்ணுறது யாரோ ஒருத்தர் கை தட்டுறாங்களே, அந்த வேலிடேஷன் முக்கியம். பட் திஸ் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் ஒன்று இருக்குல்ல, நம்ம இது பண்ணலாமா, இப்போ நான் போயிட்டு இது பண்ணலாமான்னு கேட்குறோம்ல, இது எதுக்கிட்ட உனக்கு வேலை தேவையில்லாம நீ இதில் ஃபோக்கஸ் பண்ண, அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இருக்குல்ல, அது அவசியம். There's a difference between you being அது ஒரு வெளிசான கோடு. ஆமா, you understand. இப்போ Fries With Potate நீ பண்றது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றவங்களோட இதுதான் உங்களை அடுத்த லைக் யூனோ கான்ஸ்டன்ட்லி pushes you to the next. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு யாராவது கேட்குறாங்க, you can focus on other things னு சொல்றது பேர் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். we don't want external validation எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம், we'll be somebody else. How do you draw the line between what kind of validation you accept and you don't? இப்போ ஓமே கடவுளேன்னு எடுத்துக்கோங்களேன். ஓமே கடவுளே ஒரு 60-70 பேர் பார்த்து ரசிச்சவங்க, 60-70 வாட்டி பார்த்தவங்க இருக்காங்க. I know how many people celebrated it and other things. அவங்களாம் நம்ம படத்தை வந்து என்ஜாய் பண்ணுறவங்க, அவங்களோட இதை எடுத்துப்பேன். சில அதை பேர் கிரிட்டிக் பண்ணவங்க இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் இதுவாக இருந்திருக்கலாம். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஆஸ் அ கிரியேட்டர் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்றது கிடையாது. அதில் இன்னும் தப்பு இருக்கு அப்படின்னா, for you ஓமே கடவுளே இஸ் யுவர் ஃபேவரட் ஃபில்மாக இருக்கும் நிறைய பேருக்கு. பட் சில பேருக்கு அந்த இதில் வந்து சில ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ இருக்கும்போது அந்த அனாலிசிஸ் பண்ணணும், வை அதில் என்ன கரெக்டாக இருக்கா அது எடுத்துக்கலாம். பட் சும்மாவே ஏதோ ஒன்று சொல்லணும்ட்டு சொல்றாங்கல்ல, உங்களை வேற ஒரு ரீசனுக்காக அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நீ ஓவரா இது அப்படின்னு வராங்கல்ல, அவங்களுக்கு இது பண்ணுறது, அவங்கள வந்து நான் இது எடுத்துக்கிறது இல்லை. அது எடுத்துக்கிட்டா going to be my next question தான் இது. literally was going to be my next question. ஏன்னா உங்க பொசிஷன்ல இருக்கும்போது ஒரு ஃபில்ம் மேக்கரா and like a film is something that brings a lot of opinions on the table. Like everybody has their opinion about it. So அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது you're going to get a huge volume of feedback on what your work is. And அந்த பொசிஷன்ல இருக்கும்போது what do you decide is actually constructive for you versus something that's destructive for you? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த படத்தை வந்து இன்னொரு படத்தோட கம்பேர் பண்றாங்க, இந்த ட்ரெய்லரோட பார்த்துட்டு காலேஜா இருக்குன்னா that film is a successful film and collegeல கலர்ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே காமிச்சிட்டாங்க. We decided not to show a lot of things in this film. இப்போ இதை பத்தி மட்டுமே பேசுறேன், டிராகன் பத்தி மட்டும். இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா என்னன்னா, இப்போ மக்கள் ஒரு என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் வந்து இந்த படம் வந்து லைட்டா இந்த படத்தை ரெசிம்பிள் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் அப்படி காமிச்சிருக்கோம். And as a director, I didn't want to show my team, everybody, I didn't want to spoil the experience of the film going audience. You didn't want to show all your cards. இந்த கதையில ஒரு 10% தான் ட்ரெய்லர் சொல்லியிருக்கோம். There is so much more to what it is. I've just set the background of what this character is. I've described only who is Dragon for now. What is அவன் எப்படிப்பட்ட செட் பையன்றது. இந்த படத்தோட பிளாட் பாயிண்ட்டை நான் ரிவீல் பண்ணல. பட் ஓமே கடவுள் எல்லாம் ரிவீல் பண்ணியிருப்போம். டிக்கெட்டு, இப்போ லவ் டுடேல வந்து ஃபோன் எக்ஸ்சேஞ்சுன்ற பிளாட் பாயிண்ட். பட் திஸ் ஃபிலிம் ஹெவிலி டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்வல் பிளாக் ஆஃப் த ஃபிலிம். ஐ டென்ட் வாண்ட் டு ரிவீல் அண்ட் டெல் த ஸ்டோரி ஸோ தட்
அந்த ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்துட வேணாமேன்ட்டு. ஸோ அதனால அவங்க இப்போ அதை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, இது அவங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து தேர் ஆஸ்கிங் பிகாஸ் ஆஃப் த கன்சர்ன் அண்ட் லவ் தே ஹேவ் ஃபார் த ஃபிலிம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தே ஹேவ். ஸோ அவங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி படம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் சும்மாவே அடிக்கணும்ன்ட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சும்மாவே நம்ம ஏதாவது சொல்லணும்ன்ட்டே வேணும்ன்ட்டே வந்து அவங்களோட இது வேற. லைக் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் அரவுண்ட் தீஸ் டேஸ், யூ நோ, they try to put you down in different ways. நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாலும் அவங்க அதே தான் திருப்பி போட போறாங்க. True. So I think that is where you have to differentiate between criticism. If it's healthy, you have to definitely take it and work on it and give up. இப்போ ஓமே கடவுளில் பண்ண தப்பெல்லாம் இந்த படத்துல பண்ணி I've worked on it. இந்த படத்துல பண்ற குறைகள் ஏதாவது இருந்தா I'll again rectify it and I'll take it to my next film. That will help my career and it will help me to grow. இப்போ நான் இங்கே வந்து எடுக்கிற வேணும்ட்டே பண்ணுறதோ எடுத்து நான் சீரியஸாக எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்லாம் எடுத்துகிட்டு நான் டவுன் ஆகிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன்னா அவ்வளோதான். அவங்க எதிர்பார்க்குற மனுஷனா நான் மாறிடுவேன். தென் வாட் ஐ ஆம், வாட் மை டீம் இஸ்ன்றது காண போயிடும். ட்ரூ. I wanted to ask, இந்த மாதிரி நீங்கள் காலேஜ், இந்த ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் காலேஜ் லைஃப்னே வச்சுப்போமே. இல்லை எல்லாத்தையும் நம்ம இப்போ ஓமே கடவுளே வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணேன், அவ்வளோதான். அதில் இருக்கிற ட்ரெய்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஓமை கடவுளையோட கோர். அதனால எனக்கு கடவுள் டிக்கெட் கொடுத்தாரா, நான் பின்னாடி பொண்ணா, எனக்கு கல்யாணம் ஆச்சா, டிவோர்ஸ் ஆச்சா, இல்லை, ஐ எம் நாட் மேரிட். ஸோ வி ப்ரோக் அப். பட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்ணால் என்னெல்லாம் ட்ரெய்ட்ஸ் இருக்குன்றது அந்த கேரக்டர்ஸ் ஒரு டெஃபினேஷன். அது மட்டும் பர்சனல்லேருந்து எடுத்துக்கிட்டு பட் த பிளாட் பாயிண்ட்ஸ் எடுத்துங்க அந்த மாதிரி தான். ட்ராகன்றது இப்போ ட்ராகன், அந்த ட்ராகனுடைய ஒரு சில காலேஜில் இருந்த இது, அதுக்கப்புறமா அந்த பேச்சுலர் ரூம், அதுக்கப்புறம் வர அந்த லைஃப், அதுக்கப்புறம் the traits with the parents and everything என் லைஃப்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். அந்த geography, it has to be derived from somewhere. Now that I have story to tell, I am taking it from அந்த இது. But the plot point and the exciting factors of the film is completely different and it is a fantasy இல்லாத ஒரு fantasy படம்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கேயோ சொல்லியிருக்கீங்க, நானும் கேட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபேண்டசி இல்லாத ஃபேண்டசி படம் 2-3 இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ ஐ ஆக்சுவலி லைக் I want to watch the film just to know what you're saying. உங்களுக்கு நான் சொல்லும் போது புரிஞ்சிடும் இது வந்து அந்த மாதிரி இல்லை, ஆனால் அது இல்லை. சொல்றீங்க ஓமை கடவுளில் லவ் மேரேஜா இல்லை சார், அரேஞ்ச் மேரேஜா, அதுவும் இல்லை, லவ்வும் இல்லை, அரேஞ்சுட்டு இல்லை, அப்புறம் என்னதான்டா இது அப்படின்னா, இல்லை சார், லவ்வே இல்லாத லவ் மேரேஜ். அந்த மாதிரி இது வந்து ஃபேண்டசி இல்லாத ஃபேண்டசி படம். சரி, என்னென்னமோ சொல்றீங்க. I'm just going to take it at face value and watch the film. உங்களுக்கு வந்து லைக் காலேஜ்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்றேன். லைக் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன், லைக் என் மைண்ட் விஷுவலாவே இருக்குது. நான் நின்றுட்டு இருக்கேன், கல்ச்சரல்ஸ் நடந்துட்டு இருக்கு, அர்ஜுன்தா ஸ்டேஜ்ல வராரு, அவர் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் அவங்களோட போட்டோ எடுக்கிறாங்க. நான் வந்து தூரத்துல நின்று அதை கவனிச்சுட்டு இருக்கேன் நான். அண்ட் லைக் அட் தட் மோமெண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக், இங்க பாரு, நான் ஒரு நாள் அந்த ஸ்டேஜ்ல நிக்க போறேன், இதே மாதிரி நடக்க போகுது அப்படின்னு எனக்கே நானே சொல்லிக்கிட்டேன். நடக்கல, அதான் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு just going to work towards that. அது வந்து என்னோட இருங்க பை மோமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து காலேஜ்ல அந்த மாதிரி வாட் வாஸ் யுவர் இருங்க பை மோமெண்ட்? இல்லை, இப்படி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது தான் ஐ திங்க் ரொம்ப அழகா இருக்கு. இது பேர் கான்ஃபிடன்ஸ். கரெக்டா? கரெக்ட் தான். இந்த கான்ஃபிடன்ஸை என்னைக்குமே விட்டுறாதீங்க. இப்போ இந்த கான்ஃபிடென்ட்டா இருந்தா கொஞ்சம் ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கரெக்டா. ஆனா இந்த கான்ஃபிடன்ஸ் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல முன்னுக்கே போக முடியாது. I know. I think we as artists and creators, we should be confident about ourselves first. அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு உங்களுக்கே நிறைய அடி வாங்கியிருப்பீங்க, கரெக்டா? ஆப்வியஸ்லி அடி மேல அடி வாங்கி பொழந்திருப்பாங்க. அதெல்லாம் லைக் your confidence would have been shattered to so many levels that you would have got that confidence that day and you're going by it. அது மட்டும் விட்டுறாதீங்க. I think once you manifest, anybody who manifests and they work towards it, it will happen. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா, இந்த மாதிரி where you manifested it? Whatever I manifested till now in my life has happened, except the love life. நான் நினைச்சேன் நீங்க சொல்ல போறீங்க. I was not going to put it in your mouth, but it happened. Whatever I manifested in terms of relationship happened, in terms of whatever, now it's in a good way, but அது வந்து உடஞ்சிருச்சு, லைக் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஸோ அதனால மேபி என்ன சொல்றது, ஐ திங்க் த மேனிஃபெஸ்டேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் இது பிகாஸ் ஐ பீன் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ரிலேஷன்ஷிப் ஐ டிடன்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஐ திங்க் தட்ஸ் வே.
You didn't? I worked a lot for a period of time. Yeah, அதான் ஊரா சுத்தினீங்களே. பட் அதாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா லவ்ல ஒரு இதுன்னா கிடைக்கிற வரைக்கும் நிறைய எஃபர்ட் போட்டே இருக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறமா அதான் கிடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்கும். ஆனா பேலன்ஸ் பண்றது இருக்குல்ல, இப்போ இங்கேயும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் the balance is not there. I think it breaks. Either it should be the same way it starts and gradual. எடுத்தோன்னே ஒரு 30வது ஓவர் வரும்போது ரொம்ப டொக்கா வச்சுட்டு இருந்தா இது அவங்கள அந்த மாதிரி. பட் வாட் எவர் மேனிஃபெஸ்டட் ஐ ஒர்க் டுவர்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அப்படின்னா ப்ராபப்ளி 2 things. ஒன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டைரக்டராகவே நான் நம்பினது 2011 when all my friends were getting to works in different places. 2012 in like different fields and already college முடிச்சுட்டு கெரியரில் அப்ல இருக்கும்போது அந்த பேச்சுலர் ரூமில் நான் மட்டும் சரியாக இருந்துட்டு somewhere when I was working in my room. ஸோ என் ரூமில் வந்து எப்படி இருக்குன்னா நான் டெய்லி படிப்பேன். அதை படிச்சுட்டு நான் அதை படித்ததை வந்து ஒரு படம் பார்த்து அதை அப்படியே வந்துட்டு அதோட பீட் ஷீட்ஸ்லாம் எழுதி ஒட்டி வைப்பேன். இப்போ 1 வீக்னா மணிரத்னம் சார் படம்னா ஃபுல்லாக மணிரத்னம் சார் படத்தை போட்டு என்னோட இது ஃபுல்லாக எழுதி ஒட்டி வச்சுப்பேன். அந்த தளபதினா தளபதியில் இந்த மொமெண்ட், இந்த பீட்டு, திஸ் இஸ் ஹவ் த ஸ்டோரி ட்ராவல்ஸ், இதுதான் கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிவேன். அடுத்த வாரம் பாலச்சந்தர் சார் படம், அடுத்த வாரம் ஸ்பீல்பர்க் படம், கேமரூன், ஃபின்ச்சர், இப்படின்னு ஒரு வாரம் என் வாழ்க்கையில் இப்படி போயிருந்தது. வெளியே வந்து பார்க்க எங்கள் பேரண்ட்ஸ்க்கே இது வந்துட்டு என்னடா ரூம்குள்ளே இருந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான், வெளியே வர மாட்டான், இஸ் லைக் இதுன்ட்டு. பட் இன் தட் ரூம் when I was studying, when I was self-learning and doing things, I manifested. I'm doing all this I'm putting the foundation for a greater journey ahead. Did someone tell you that இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு, or is it something just came to you like I need to study the beat sheets அப்படின்னு? நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது just I poured my heart out and I did 8 short films. அதுக்கப்புறம் எனக்கு சொல்கிறது கதையே இல்லை. And shifting from a 10-minute to a 2 hours longer format, it's difficult. It's very difficult. So I have to adapt. I need to know how to do for 2 hours, 2.5 hours. So that's when I learned to do. இப்போ நம்மளுக்கு பேசிக்காக கதை சொல்லும் போதே, இப்போ நம்ம பேசும்போதே அதில் வந்து கதை இருக்கு. இப்போ காக்கா கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். காக்காவுக்கு வந்து தண்ணி குடிக்கணும், வாண்ட். இதுதான் பேசிக். ஒரு சீனோட பேசிக் வந்து கேரக்டர் நீட்ஸ் அ வாண்ட். அந்த வாண்ட் வந்து காக்கா தாகடுக்கு தண்ணி குடிக்கணும். பட் கான்ஃப்ளிக்ட் என்ன, அது அங்கே ஒரு மூக்கு எட்ட மாட்டுது, தண்ணி ஐ மீன் இது பட்ட மாட்டுது. ஸோ கான்ஃப்ளிக்ட் வந்து எட்டலை. ஸோ அதுக்கு அது காக்கா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். கல் எடுத்து போடுது, தண்ணி மேலே வருது, தண்ணி குடிச்சிட்டு காக்கா போயிடுது. ஸோ there is a want, there is a conflict and there is a resolution. And the காக்கா flew away happily. இதுதான் இதுலேயே இந்த 3 விஷயம் இருக்குது. இதுதான் ஒரு சீன், இதுதான் மொத்த படமே. ஹீரோக்கு ஒரு வாண்ட், ஹீரோக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட், ஹீரோ அப்புறம் அப்படி அடைஞ்சார். இதுதான் படம். ஸோ இதில் இண்டிவிஜுவல் சீனாக சேர்த்து அமையிறது தான் ஒரு படம். பட் எவ்ரி சீன் ஹேஸ் அ வாண்ட் அண்ட் இட் லீட்ஸ் டு another scene, that scene leads to another scene. இது ஒரு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு படம். ஃபிலிம் இஸ் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸ் விச் ஆர் சீன்ஸ். ஸோ இதை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை படிக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு சீன் டு நெக்ஸ்ட் சீனுக்கு there should be an emotional change over arc. I mean emotional. இப்போ this called positives and negatives. So when there's a scene, இப்போ ஒரு சினிமான்றது ஒரு சைன் வேவ் மாதிரி ஒரு கதைன்றது, it goes up down அப்படின்றது. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. if the graph, what happens is உங்களுக்கு கதை ஒரே போக்கில் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டவுன்லேயே ஒரே இமோஷன் போயிட்டே இருக்கு, சோகமாக இருக்கான் போயிட்டே இருந்தால் டவுன்லேயே போயிட்டு இருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு அது என்ன ஆகும்னா அதுதான் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. when there is no emotional changeovers in a scene, that is when scene becomes a lag. நான் இவ்வளோ தூரம் யோசிச்சதே இல்லை இதை பற்றி. ஸோ நீங்கள் அந்த இமோஷனல் சேஞ்ச் நடந்ததுன்னா it becomes a graph. And that is when ஆடியன்ஸ்க்கு வந்து you give that experience of stories moving forward. இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் அந்த செல்ஃப் லேர்னிங் அந்த புக்ஸ் இது. And I've told to all the people who come to me or whatever into Save the Cat, Writing for Emotional Impact, Christopher Berger's Writer's Journey, Robert McKee's Story, and Hero with 1000 Faces, Joseph Campbell. இந்த 5 தான் என்னோட பைபிள். வாவ். ஆக்சுவலி நான் வந்து ஒன் ஸ்மால் ரீல் மாதிரி எழுதினேன் நான். அண்ட் அதில் லைக் ஐ டென்ட் ஈவன் ரியலைஸ் தட் ஐ ஹட் டன் வாட் யூ செட். இப்போ வந்து நான் திங்கிங் பேக் அட் இட், ஐ வாஸ் லைக் நீங்க இஃப் யூ ரியலி இப்போ படம் சினிமாக்கு மட்டும் இல்லை, நீங்க பண்ற இதுக்கே இஃப் யூ ரீட் தட் சேவ் த கேட், இட் பி a very helpful thing for you. I definitely read it. Obviously நான் டைரக்டர் லெவல் இல்லை, நான் சும்மா ஸ்மால் ஸ்கேலில் தான் சொல்கிறேன். ஸோ
If there was something that you would do differently in your college days, one moment where you can actually go back and change something that you did, what would you do? Maybe I'll go back to becoming a doctor. Really? Yeah. ஏன்னா இந்த லைஃப் நான் பார்த்துட்டு இருக்கேன். What if I was a good son, becoming a doctor and going in that proper field and being that mother's. I don't think you were made for that. Yeah, but நான் சொல்றது எப்படின்னா what நீங்க கேட்டதனால I'm saying what if அப்படின்ட்டு. That's your what if. Yeah, but I'll be an entertaining doctor, I guess. அந்த டாக்டர்லாம் அந்த பசங்களுக்கு ஊசி போடும்போது பாட்டு பாடிக்கிட்டே ஊசி போடுவாங்க. Actually, something that I wanted to ask Archana ma'am, but like உங்ககிட்ட கேக்குறாரு, how do you spot talent? What according to you is like இந்த person வந்து ஒரு talented person அப்படி நீங்க வந்து determine பண்றதுக்கு how do you spot them actually? We have simple tools. Audition. என் படத்துல நீங்க அசிஸ்டண்டா செய்யணும்னா கூட no recommendations. ஏன்னா நான் அந்த மாதிரி இடத்துல போயிருக்கேன். ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் என்னால் சேர முடியாத இடத்துல நான் இருந்திருக்கேன். ஸோ என் படத்தில் நடிக்க வரவங்க அதே மாதிரி என் படத்தில் என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வரவங்க யாராக இருந்தாலுமே ஐ புட் அவுட் ஆடிஷன் கால் ஃபார். நான் சில இதெல்லாம் கண்டிஷன்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும். இட் இஸ் அ குட் கண்டென்ட். ஆடிஷன் லிஸ்ட் நான் போட்டிருந்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தது. அதில் போட்டிருக்கோம் டே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் உண்மையாக சொல்கிறேன் நானே அனுப்பிச்சிடுவேன். பிகாஸ் ஐ வேலிட் ரிலேஷன்ஷிப் இப்படிலாம் இருக்கும் என்னோட க்ரைட்டீரியாஸில். போய் சொல்லிட்டு போவாத. It is purely based on auditions. I had 3 set of assistant director I had 3 set of first on resume. Second is I'll give an idea, you write a scene for it. It's called missing scenes, like I'll give an idea to everybody. They can do whatever thing with it. They can write a love story, they can write a horror film, whatever, and the mari one page. So to say that creativity. Third is that in the interview, so this is the process I follow. And with respect to talent will be spotted in these 3 rooms, for instance. With respect to actors, purely based on auditions. And like from what I saw from Dragon is that நீங்க எல்லாரும் ஒரு group of friends மாதிரி தான் தெரிஞ்சீங்க. You know, it felt like ஒரு team of friends தான் வந்து coming together and working. இப்போ நானும் பிரதீப் தான் அதற்கு friend. Leon is my friend. Pradeep again is my friend. அதை தவிர வந்தவங்க எல்லாருமே வந்து படத்துக்காக வந்தவங்க. But you naturally become friends when you have the same idea, like my cinematographer. Nikith. And Nikith is like my elder brother. And I mean நான் பயப்படுற ஒரு ஆள்ல லைஃப்லயே அவன்தான். So அந்த மாதிரி like great talent. And I follow you, so அதனால I was saying like நீங்க வந்து ஷூட் பண்றப்பவே நீங்க வந்து ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருந்தீங்கல்ல. So அப்போ I was thinking like oh my god, they're having so much fun அப்படி நான் வந்து எனக்கு பார்க்கிறதுக்கு அப்படியே தான் இருந்துச்சு. நீங்க ஒரு செக்டார்க்குள்ள ரொம்ப வர்க் பண்ணிட்டே இருக்கீங்க and you have similar. See, why do we become friends? We want to do good cinema. உங்களோட intention இப்போ now at this point of time you will make friends with people who have your own same ideology because you can communicate with them, talk to them. I think that is where these are all becoming friends, and I think naturally I'm a very friendly person with people. I connected easily. Do you think it's like it was fun working with like at least like core people la வந்து உங்க க்ளோஸா இருந்தனால like it's a blast when you work with people who are your friends and who are giving 100% more than you for the film. And அது எங்க இருந்து வருதுன்னா இவன் படத்துல நம்ம இன்னும் நல்லா பண்ணணும். He's a friend. Friendship advantage இருக்காம friends only give more, like Leon la, if you see his music blindly in my film, I feel it's better than lot other films that is made. Maybe because of the love and I also give him situations where he can score. Actually, like Leon பத்தி பேசணும்னு I've always wanted an opportunity to talk about him. நான் உங்களுக்கு எனக்கு உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதே வந்து நீங்க லியோன் பத்தி போட ஆரம்பிச்சது. Oh, so I used to get happy that somebody who's famous likes Leon and the mari. So Leon வந்து I think I was introduced to him through your film தான். அதுக்கப்புறம் he had like this 7-Up ஓட ஒரு song. And then for me it was like like why aren't more people talking about him? அப்படிதான் இருக்கும் அவங்க music கேட்கும்போது. ஏன்னா his music is very fresh, he brings something to the table that like is actually like செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கேட்கிறதுக்கு. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட
மக்கள் கிட்டலாம் கேட்கலாம். Yeah. பாருங்க, லியோன் இஸ் a very talented guy. Really? இப்போ இவங்க பாருங்க, இவங்கலாம் வந்து லியோனோட பெரிய ஃபேன். இப்போ ஆக்சுவலா actually he likes his music a lot. நல்ல டைரக்டர்ஸ் நிறைய பேர் நான் கேட்குறேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன், அவனுக்கு நிறைய படம் கொடுங்க. He is a great talent. Actually, summer spot, I think, like for Oh My Kadavule, I think the soundtrack was what elevated the film to like a crazy extent. Oh My Kadavule is 50% I mean visual. AV தான் படம் and 50% audio, and Oh My Kadavule is greatly elevated because of his music. நான் Oh My Kadavuleயோட ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்கே கேட்டுட்டு இருப்பேன். நீங்க படத்தை மியூட் பண்ணிட்டு அந்த வெறும் இது மட்டும் கேட்கலாம். What a phenomenal. சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சேனல்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் டன் 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 அந்த மியூசிக் எல்லாமே ஏதாவது ஒரு இதுனாமே இன்னும் Oh My Kadavule ட்ராக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல் முதற்கொண்டு நிறைய சீரியல்ல நான் கதை போமா பார்த்துருக்கேன். எனக்கு வந்து that realization theme. What a சூப்பரா இருக்கும். அதெல்லாம் செமையா இருக்கும். that's actually my favorite. அந்த நான் உங்களுக்கு ஒன்று இது பண்றேன். since you like லியோன் so much, நான் உங்களுக்கு கதைப்போமா இருக்குல்ல, அது அதோடைய லியோன் பாடின வெர்ஷன் ஒன்று இருக்கு, நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன். Done. You'll love it. Done. It's like usually music directors do the scratch before the song comes out. Kadhaipoma, it's a feel with Sid Sriram. Everybody loves it. But நீங்க லியோன் கேளுங்க, it will be more painful. Kadhaipoma. Okay. நான் அனுப்புறேன். I'll send it somewhere. Done. நான் கேக்குறேன். Guys, inside a scoop. Moving on. என்னன்னா, I know that you're a big GVM fan. Yeah. You know, it's very abundantly clear. எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி. பட் லைக் ரீசெண்டா வந்து இந்த ஜென்சி ட்ரெண்ட் ஆகுறதோட இந்த டைரக்டர்ஸ்லாம் ஆக்டர்ஸ் ஆகிற பைப்லைன் தான் ரொம்ப இட்ஸ் லைக் இன்க்ரெடிபிள். லைக் so many directors have become actors, you know, and especially when your main lead was a director and like has become a actor. Like what is your take on like this whole director to actor pipeline? I think நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸ் ஆனவங்க தான் வந்திருக்காங்க. And they're not able to crack it like how maybe Pradeep did in the second film itself, and slowly eventually they built it at one point of time when you know other directors and people work in their film. அவங்க வந்து இந்த டைரக்டர் நல்லா நடிச்சு காட்டுறாரு, he has that இதுன்னும் போது they're automatically taking it. For example, சும்மா கௌதம் மேனன் சார் தான் நான் சொல்றேன். we all I think கௌதம் மேனன் சார் ஒரு is actually super matter. என்னன்னா இப்போ நமக்கு பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார், இவங்க எல்லாருமே டைரக்டர்ஸ் மாதிரி அப்படி இப்படின்னு தெரியும். எல்லாருமே ரொம்ப லைக் யூனோ சங்கர் சார் எல்லாருமே ரொம்ப அப்படியே இது. ஸோ கௌதம் மேனன் சார் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காலேஜ் படிக்கும் போது 90s கிட்ட லைக் யூனோ மை காலேஜ் டைம்ஸ் வி ஆல் லைக் அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஃபார் டைரக்டர் அதிகமானது கௌதம் மேனன் சார் தான். மெயின்லி ஆஃப்டர் வாரணமாயிரம். லைக் ஹூஸ் திஸ் கை இந்த லைக் அண்ட் அவரோட ஸ்பீச்சஸ்லாம் அப்போ தான் சோஷியல் மீடியாவும் கொஞ்சம் ஐ மீன் சின்ஸ் யூடியூப் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் ஆல்சோ கம்மிங் அவுட் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அவரோட பர்சனா அப்படியே வெளியே வருது. லைக் ஹவு இஸ் ஆஃப் ஸ்டேஜ் அப்படின்ற அந்த அவர் பேசுறது, அப்புறம் இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போய் அவர் அட்ரஸ் பண்ணுறது, அவரோட இன்டர்வியூஸ் அப்படியே வருது. ஸோ யூ ஸ்டார்ட் லைக்கிங் ஹிம் ஆஃப் கேமரா தென் வாட் இஸ் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்சோ. அவர் படத்தை பார்த்து ரசிச்சிருக்கோம், ஆனால் அவர் எப்படி ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்காரு, the way he talks, the way he behaves, the way he talks to his women, எல்லாமே பயங்கர கிளாஸா. ஸோ தட் இஸ் அ கேரக்டர். தட்ஸ் அ கேரக்டர் அரௌண்ட். ஸோ இப்போ விஷுவலாக ஒரு டேரக்டருக்கு அதை பார்க்கும்போது இந்த கேரக்டர் நம்ம படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தோண ஆரம்பிக்குது. அண்ட் வென் தே ஆர் ஓப்பன் டு டூயிங் த ரோல்ஸ் அஸ் வெல் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி டிரான்ஸ்ஃபர். இப்போ இன்னொன்று, இப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார், அவர் பண்ணாத படங்களா, அவர் படத்திலே கேமியோவில் வருவார். இப்போ அவரை பார்த்தாலே ஒரு பயம், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது, அதே சமயம் ஒரு செல்ஃப் மேட் மேன் அப்படின்னு ஒரு ஃபாதர் அப்படின்றது வந்து இல்லையா. அதனால அவர் இப்போ மிஷ்கின் சார், இது மோஸ்ட் என்டர்டெய்னிங். இப்போ மிஷ்கின் சார் எல்லாம் கோவமா இதுவாக பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் அவர் இன்டர்வியூஸில் அவர் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஐ ரோட் திஸ் ஃபிலிம் ஆஃப்டர் திஸ் கேரக்டர் கேம், நோபடி எல்ஸ் கேன் டூ திஸ் கேரக்டர், ஹிஸ் ஆர் மரியம் ஜார்ஜஸ் கேரக்டர். த ஃபிலிம் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தீஸ் டூ கேரக்டர்ஸ் வேர் ரிட்டன். இப்போ மிஷ்கின் சார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸென்ட்ரிக்காக இருப்பார், பயங்கர வெல் ரெட்டாக இருப்பார், நாலேஜபிளாக இருப்பார். அண்ட் இஃப் ஐ see only the good in him, that is my Mailvan in the film. He is the antagonist of the film.
villain, but he's the most nicest. He stands for the right. He's the character who stands for the right in the film. அதாவது ஹீரோ கொஞ்சம் கரர் முரலான ஆளு, ஹீரோ இஸ் flawed, but என்னோட antagonist is the most righteous man. Like 3 Idiotsல வர இல்ல, அவர் அதுல flawed. அவர் வந்து 3 Idiotsல வரவர் வந்து ஃப்ளாடான கேரக்டர். அவர் வந்து அந்த படத்துல அமீர் கான்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, அவர் ஹீரோ கிடையாது. he is not the protagonist, he is the mentor. the other 2 characters இருக்காங்க இல்லையா, யாரு I forgot their names, but Jeeva and ஸ்ரீகாந்த், மேடி அண்ட் இன்னொருத்தர் அவர் பேர் தெரியல எனக்கு, ஜீவா அண்ட் ஸ்ரீகாந்த். இங்க விஜய் சார் நண்பன் வந்துரும், இங்க சத்யராஜ் சார் வந்துரும். இப்போ அந்த சத்யராஜ் சார் இருக்கார் இல்லையா, அவர் ஃப்ளாடு. ஏன் ஃப்ளாடு? ஏன்னா அவர் ஒரு பொண்ணுக்கு எல்லாத்துலயுமே வந்துட்டு சிஸ்டம் லைக் இன்னும் இது அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா கரரா இருக்கிற ஒரு ஆளு. he doesn't give value to emotions. அந்த கேரக்டர் is very kind of இது OG hustler. yeah, ஒரு மாதிரி like you know, it's not like his ideology what he one side. See, there is 3 P's in a character: professional, personal and private. Professionally that characters are good, but in personal life he didn't even take care of his son. That's why he was putting pressure. He was putting the pressure system that he was putting, the system was putting, he put it on his one son and he passed away. அதுதான் அந்த கேரக்டரோட இருக்கும். அந்த ப்ரெஷர் போடாத ஒரு அதெல்லாம் ஃப்ளாட் கேரக்டர்ஸ். ஸோ அந்த விஜய் சார்ன்ற கேரக்டர் 3 நண்பன்ல அவரு தான் போய் உங்க எல்லார் லைஃபையும் மாற்றுவார். விஜய் சார் இஸ் த ஒன் ஹூ இஸ் த மென்டர் இன் த ஃபிலிம். இஸ் நாட் இது, அதனால தான் ஹீஸ் நாட். இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் இவங்க ஜீவா பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஆரம்பிக்கும். அவங்க லைஃப் எப்படி மாறுச்சு நண்பன் விஜய் சார் வந்ததுனாலன்ட்டு தான் இருக்கும். ஞாபகம் இருக்கு, நீங்க சொல்றது ஞாபகம் இருக்கு. So they are the protagonists. Villain is the we're hearing the story from them. Yeah. Why? Because the story is, see, எப்போ ஒரு படத்துல வந்து யாருக்கு கேரக்டர்ஸ் அவங்களோட ஆர்க் மாறுதோ they are the protagonists. இங்க விஜய் சாருக்கு ஆர்க் பெருசா மாறாது. விஜய் சார் comes into their life and changes their life. That is actually the film. ஒருத்தர் வந்தான் எங்க லைஃபே மாத்தலாம், என் ஃப்ரெண்ட போல யார் அது. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த படத்துல வந்து மிஷ்கின் சார் இஸ் a mentor. He stands for the right. He doesn't, his value system doesn't change in the film. He is the right man. So ஏன்னா என் படத்துல ஹீரோஸ் வந்து ஃப்ளாட், ஹீரோஸ் கொஞ்சம் ஃப்ராட் ஆக்சுவலா. So basically it's like it's the right versus wrong, but since I'm traveling from hero's point of view, he is the protagonist and he is the antagonist. Okay, எங்க இருந்து ஆரம்பிச்சோம் இந்த क्वेश्चन? இது மிஷ்கின் சார் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் பைப்லைன். ஆக்சுவலி ஆரம்பிச்சு எங்க போய் விடுற பாத்தியா? ஆக்சுவலி நீங்க வந்து சொன்னது வந்து I've had the opportunity to speak to GVM sir once. And அவங்க கிட்ட பேசும்போது அவங்க உட்கார்ந்து இருக்கிறது பேசுறது எல்லாமே ஸ்டைலிஷாவே இருக்கும். உங்களுக்கு பர்சனலா நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ விஜய் சித்து அர்ஷத்மே அவங்களோட யூடியூப் சேனல்ல அவங்க என்ன பண்றாங்கன்றதுனால எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கீங்க. ஆமா, அவங்களோட ட்ரைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவங்க சேனல்ல என்ன பண்ணுவாங்களோ அது நம்ம படத்துல இருக்காது. அந்த கேரக்டர்ஸை நான் யூஸ் பண்ணி என் படத்துல I've given them a very good role. எழுதினீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு போஸ்ட்ல. I've given them extremely good roles. I don't want to reveal. It's like inviting is done. It's like சொல்லக்கூடாதே. இல்ல, நான் இப்போ உண்மையை சொன்னேன்னா I'll be in safe hands. நான் வந்து பாவம் அது இல்லப்பா நம்ம இது பண்றோம்ட்டு. But I don't want to spoil the experience for the audience. Theater enjoy பண்றேன். Yes, I'm also waiting for it now that I'm like எனக்கே கொஞ்சம் ஹைப் ஆயிருச்சு எனக்கு. அப்புறம் நீங்க வந்து எப்போ ஹீரோ ஆகலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் ஏன் ஹீரோ ஆகணும்? ஏன்னா அந்த டைரக்டர்ஸ் டு ஆக்டர்ஸ் பைப்லைன் நினைச்சேன். அதுக்கான மூஞ்சுது இல்லை, அதுக்கான இது இல்லை. மேபி இஃப் சம்படி இப்போ என்ன ஜென்யூனா அந்த கேரக்டர் யாராவது பிடிச்சி என்னை நடிக்க கூப்பிட்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு இப்போ போர்த்தொழில் டைரக்டர்லாம் இருக்கான், அப்புறம் பீப்புள் ஹூ ஐ ட்ரஸ்ட் அண்ட் பீப்புள் ஹூ ரியலி ஃபீல் லைக் இது நீங்கள் பண்ணால் நடக்கும் அப்படின்னு நானும் கன்வின்ஸ் ஆனால் மேபி அவங்களுக்கு இது பண்ணிட்டேன். மை ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் ரைட் நவ் கிவிங் கண்டென்ட் ஸ்டோரிஸ். தட்ஸ் ஃபேர். இந்த படத்துலேயே நான் நடிக்கிறதா இல்லைங்க. லாஸ்ட் மினிட்ல என் அசிஸ்டன்ஸ் அப்புறம் பிரதீப் எல்லாருமே நான் நடிச்சது தான் படத்தோட லாஸ்ட் டே ஷூட்டு. ஏன்னா அது வரைக்கும் தள்ளி போட்டு வேற ஒருத்தர் நடிக்க வேண்டியது. பட் ஐ திங்க் இட்ஸ் குட். ஏன்னா வந்து
சில மூவிஸ்ல எல்லாம் வருவாங்கல்ல இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ஆக்டர்ஸோட டான்ஸ் ஆடுவாங்கல்ல அது மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் இல்ல கேரக்டராவே வர்றது நல்லா இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு போனா ஜாலி. இவர்ல சங்கர் சார் எல்லாம் வந்திருப்பாரு பல்லேல ஜாலியா இருக்கும். அது அட்லி டான்ஸ் சூப்பரா அவரோட கான்ஃபிடன்ஸ் அவரோட டான்ஸ் பயங்கர அட்லி. ஆமா அது எஸ்ஆர்கே பக்கத்துல வந்து டான்ஸ் ஆடணும் and like both of them same beatல. எனக்கு பிடிச்ச கேமியோஸ்ல நான் சொல்லிட்டேன் டைரக்டர்ஸ்ல முருகதாஸ் சார் வந்து நான் அவர் கூட கொஞ்ச நாள் பெர்ஃபார்மன்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன். அந்த we are not poor and we are poor but we are educated அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில ஒரு டயலாக் சொல்லிருக்காரு. அது தண்ணி தூக்கிட்டு வந்து குடத்தை தூக்கிட்டு வந்து தியேட்டர் அழைச்சா அதெல்லாம் கேமியோஸ் அதெல்லாம் ஜாலி. அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணலாம். Done. I'm hoping it's also like that for you. Yeah, this film. Yeah. இல்ல இந்த படத்துல கேரக்டர் ஒரு ஒன் டே கேரக்டர் ஒன்று பண்ணிருக்கேன். ஓகே. ஆக்சுவலி நான் உங்களோட ப்ரொஃபைலுக்கு ரொம்ப கீழே போனேன். நான் லைக் ரொம்ப கீழே போகும்போது நீங்க அதை செம கிரேசியா பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணிருக்கீங்க. கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. நீ மாறியே இப்படிதான் இருக்கியாடா? பட் கிரேசியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா நான் போய் முதல்ல இப்போ இந்த வீடியோ முடிஞ்சாலும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணேன். இது அவுட் ஆகிறதுக்குள்ள அந்த வீடியோலாம் அவுட். ஐயோ பட் எதுக்காக ஆக்சுவலி இந்த கொஸ்டினை கொண்டு வரேன்னா வந்து ஐ பிலீவ் தட் women in our society we have created a safe space for us to talk about like issues. இந்த மாதிரி பாடி இமேஜ் இஷ்யூஸா இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் உமனுக்குள்ளே வந்து அதை பேசிக்கிறதுக்கு அப்படின்னு. பட் நான் ஒரு சில பாய்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி எங்களுக்கு யாருமே இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு, ஏன்னா பாய்ஸே நம்மள கலாய்ச்சிடுவாங்க அப்படின்னு. ஸோ when you have body image issues or when you dealt with that, like how did you? I didn't have image issue because I didn't have என்ன சொல்றது இமேஜ்னா அது பெரிய விஷயமா இல்லை. நான் நேச்சுரலி ஐ எம் பிக் அப்படின்றது எனக்கு இருந்தது. பட் தட் இஸ் பிகாஸ் நாட் இது அதில் ஒரு ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ வாஸ் வெரி அன்ஹெல்த்தி. ஐம் அன்ஹெல்த்தி அவ்வளோதான். ஐ திங்க் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பானுங்களே டேய் சரி அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா அதை எடுத்துகிட்டு அதில் இது பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. தே ஆர் லிட்டரலி சேயிங் பிகம் ஹெல்த்தி அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் வெயிட்டை குறைச்சது வந்து இவனுங்களுக்காகலோ இதுக்காகலோ இல்லை. நான் வெயிட்டு குறைச்சது நான் ஃபாரின் போகிறேன் அவளை பார்க்க போகிறேன் அதுக்காக நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு போகணும். 93 77 பேரலாக கம்பெனி இது இதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் இறங்கணும். கிட்டார் மட்டும்தான் இல்லை. ப்ராப்பர் நான் இவனுங்களுக்காகலாம் குறைக்கல. நான் குறைச்சது அதுக்காக. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி அப்படி இப்போ இது. பட் இப்போ நான் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறது ஒரு லேர்னிங் வரும் இல்லையா லைஃப்ல. எது பண்ணாலும் உனக்காக பண்ணு மற்றவங்களுக்காக பண்ணாது அப்படின்றது. ஏன்னா மற்றவங்களுக்காக பண்ணும்போது அது மற்றவங்களுக்காக போடுற எஃபர்ட்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம பேசிக்கா நம்ம லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியா வச்சுக்கணும். நம்ம வந்து ஏன்னா பீயிங் இன் திஸ் கிரியேட்டிவ் ஃபீல்ட் இட்ஸ் ரியலி very unhealthy field. The time we eat, the long and also days. not actors to like their job is to keep them perfect for the character, maintain அதாவது இன்னைக்கு எடுக்கிற அன்னைக்கு அடுத்த நாள் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது இது நமக்கு அப்படி இல்லை டைரக்டர்ஸ் லைக் இது. பட் அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பேலன்ஸ் பண்ணணும். we are also getting old. You're crossing your 30s. So அதனால 30s is not old. Sorry, you're crossing your 20s and I mean you have entered into 30s. So I'm 33. So அதனால it has to 33 ஓல்டுன்றீங்களா? இல்ல ஓல்டு இல்ல நான் சொல்றேன் you know your everything changes. You have to true actually yeah. ஆமா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏறும் இந்த டைம்ல தான். அப்புறம் பிபிலாம் ஏறும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இப்போ நான் பண்ண போறது இதுக்கப்புறம் நான் வெயிட் குறைக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் ஃபார் மீ. அமேசிங். நான் ஆக்சுவலி எதுக்கு கேட்டேன்னா லைக் லாட் ஆஃப் பாய்ஸ் லைக் வந்து அவங்க அந்த இதுல when they're going through that அவங்க தனியாவே போயிட்டு இருப்பாங்க. அந்த ஐ திங்க் அந்த லெவல் ஆஃப் இது எனக்கு இது இல்லை. அண்ட் ஆல்சோ என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எப்படின்னா அவங்கள சொல்லக்கூடாது. நான் எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு பிரேக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் ஆறுதல் சொல்லுவீங்க உங்கள் கேங்கில். இட்ஸ் ஓகே பேப் இட்ஸ் ஓகே அப்படின்னு இருப்பீங்க. எங்கள் கேங்கில் எப்படி தெரியுமா, ஒரு 2 நிமிஷம் தான் அவரை ஃபீல் பண்ண விடுவோம். அதுக்கப்புறம் போட்டு கலாய்ச்சு அவனுக்கு பிரேக்கப் ஆனது மறந்து அவன் இங்க நாங்க பண்ற டார்ச்சருக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அவன் அந்த பிரேக்கப்ன்ற ஃபீலே அவனுக்கு காணா போயிடும். லிட்ரலா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படி அப்படின்னு பாத்ரூம்ல கட்டி பிடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு காலேஜ்ல அழுதான்.
சரி மச்சாவா வெளியே போகணும்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிறோம். அப்படி அழுதுகிட்டே வரா அப்படின்ட்டு நாங்களாம் வெளியே உட்காந்துருக்கோம். அப்படியே ஒரு பாயிண்ட் எஸ்எஸ்எல்லேருந்து கேளம்பாக்கம் ஒரு 5 கிலோமீட்டர், அதை தாண்டினதுலேருந்து அவனுக்கு கலாய்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இறக்கி ஓட்டோம். ஸோ வி கெப்ட் ourselves very happy in 90s where like we didn't எங்களுக்கு வந்து என் கேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கலாயை தாங்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்குமே தவிர ஹார்ட் பிரேக்ஸோ இதுவோ இந்த அசிங்கப்படுத்துறதோ அதெல்லாம் வந்து இல்லை. ஸோ வி டெல்ட் இட் வித் அ வெரி இது. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் வெரி ரிலவென்ட் டு வாட் நீங்க கேட்டது சொசைட்டியா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க இதுன்ட்டு. எனக்கு இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே ஃபேர் எனஃப். என் கேங்ல அதுவும் நீங்க அப்படி கலாய்ச்சா அப்படிதான்டா கலாய்ப்பாங்க. என்னடா அந்த கோஷ்டி, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தான். அந்த மாதிரி ஒரு கேங்ல இருந்திருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே பேசணும், பட் ஐ வாண்டட் இட் டு பி த லாஸ்ட் கொஸ்டின். ஏன்னா வந்து ஒருத்தவங்க கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து they'll say that நீங்க arrogant-ஆ இருக்கீங்க அப்படின்னு. அது வந்துரும். அது உங்களுக்கு அது நடக்குதா? ஓ சூப்பர். So my question to you is like, where do you derive your confidence from and what does confidence actually mean to you? I'm really interested to know your answer on it, only because you're self-made, you know. And for a self-made person, யார் பிலீவ் பண்ணலனாலும் நம்மளே தான் பிலீவ் பண்ணிக்கணும், யூனோ. அண்ட் அந்த பிலீஃப் இல்லைன்னா எல்லாருமே அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு நோ வாட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் இட் இஸ். கான்ஃபிடன்ஸ் எதுலேருந்து வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயத்துலேருந்து வருது. ஐ ஃபியர் அ லாட். எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி, நம்ப மாட்டேங்க. இன்ஃபேக்ட் ஐ எம் ஆங்ஸைட்டி டிஸார்டர். எனக்கு பயம் ஜாஸ்தி. பயம்ன்றது எதுலன்னா ப்ரொடியூசருக்கு கரெக்டாக சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருந்துன்ற பயம். அப்புறம் ஆடியன்ஸ், ஓமை கடவுளை பார்த்த ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதை விட அடுத்த படம் இன்னும் நல்லா கொடுக்கணும், இல்லாட்டி நம்மளை மறந்துடுவாங்க, அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற பயம். நம்மளை நம்பி வந்த ஹீரோ பிரதீப், அவருக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துடணும் எப்படியாவது, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டேக்கில் இருக்குது, சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம லைக் யூனோ our friendship may get affected என்ற பயம். சுற்றி இருக்க மற்ற நம்மளோட டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், நம்மளால் எதுவுமே இதாகிடக்கூடாதுன்ற பயம். இந்த பயம் எல்லாமே இருக்குல்ல, இவ்வளோ பயம் இருக்குல்ல, இந்த பயம் எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம சரியாக பண்ணிக்கிட்டே ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிக்கிட்டே வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸாக மாறுது. நான் இந்த பயம் எல்லாத்தையும் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டே வரேன். நல்ல ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவங்களுடைய அந்த இதை சரி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐம் பிகமிங் கான்ஃபிடென்ட் தேர். வென் ஐ ஓவர்கம் ஆல் மை ஃபியர்ஸ் ஐம் பிகமிங் கான்ஃபிடென்ட். Like Batman, literally. It can be, I don't know. It's a very common man. You don't have to be a Batman. You have to be a common man who's a creator. When you overcome all your fears, I think that is where நான் கான்ஃபிடென்ட்டாக வெளியே தெரியுறேன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த கான்ஃபிடென்ஸ்க்கும் அரகன்ஸ்க்கும் தலகணத்துக்கும் தான் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து சம்டைம்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னா, இப்போ நான் இது வரைக்கும் நான் என் படம் எப்படி இருக்குன்னு பேசினா அது பேர் தான் தலகம். நான் இப்படிலாம் பண்ணேன், இது வரைக்கும் நான் அப்படி இல்லை. ஐ ஆல்வேஸ் கிவ் இட் டு மை டீம் அண்ட் இது கரெக்ட். பட் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு பில்ட் ஆனது வந்து இந்த டிராகன் படம் நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றது இல்லை நான் ஓமை கடவுளை நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றது இல்லை. என்னோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆனது எங்கன்னா, நான் when I came from nowhere, என் பேரண்ட்ஸ் என் ஃபேமிலி எல்லாமே சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் மெடிக்கல் போகணுன்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் இந்த சினிமாக்குள்ளே வரும்போது, டே இந்த ஃபீல்டெலாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி என்னை மூஞ்ச பார்த்து என்னை ஒரு நாளும் என் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணி நம்மளால் முடியாதுன்னு சொல்லி என் பிரேக் பண்ணி உனக்கு அது வராது இது வராதுன்னு சொல்லி wherever you go when your confidence was stampeded and whenever ஒரு வருஷம் கதைக்கு சொல்கிறதுக்கு நரேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி ஒரு நாள் போய் 10 நிமிஷத்தில் நரேஷன் கூட 5 நிமிஷம் கூட கேட்காம வெளியே அந்த நல்லா இருக்குது. வேற வெயிட்டட் 6 months to 1 year for a narration. So where your confidence are all shattered extremely badly and you still picked yourself up. அங்கேருந்து உடஞ்சி கிடக்கிற உன் கான்ஃபிடென்ஸை ஒன்றா ஒட்ட வச்சு டே நாளைக்கு நீ பண்ணுற படம்
மக்களுக்கு போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையில் யூ கான்ஸ்டன்ட்லி ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அண்ட் கையில் பட்ஜெட் இல்லை, படம் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, 3 கோடி தான் இருக்குது படம் பண்ணுறதுக்கு, அதுவும் ஒரு ஃபேண்டசி ராம்காம் அப்படின்னு வரப்போ சரி கிடைக்கிற பட்ஜெட்டை வச்சு நம்ம படம் எடுப்போம், படம் நல்லா இருந்தால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸோட நம்பிக்கையோட 3 கோடிக்கு 35 நாளில் ஓமை கடவுளை பண்ணி அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அது கிடைச்ச ரிசப்ஷன், நம்ம நம்பினது எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணது எல்லாமே, அது எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்கிற கண்டென்ட்டை ஒழுங்காக சொன்னால் போதும் மக்கள்கிட்ட சேருன்ற அந்த உடஞ்சி போன கான்ஃபிடென்ஸை வச்சு பில்ட் பண்ணி அது கடைசியாக தேட்டரில் போய் ரீச் ஆகி எல்லாரும் அந்த ஃபஸ்ட் டைம் என் பேரைக்காக எல்லாரும் கை தட்டும் போது பில்ட் ஆன கான்ஃபிடென்ஸ் அது. அந்த கான்ஃபிடென்ஸ் நான் மற்றவங்களுக்காக மாற்றிக்க முடியாது. நாளைக்கு ஃப்யூச்சரில் நான் பண்ணுற படங்களில் எங்கேயாவது நான் தப்பாக போனால் கூட, என் படம் ஃபினான்ஷியலாக சரியாக போகல அப்படி இப்படின்னு ஏதாவது வந்தால் கூட அதே கான்ஃபிடென்ஸோடு தான் நான் அடுத்த படத்துக்கு போவேன். மை கான்ஃபிடென்ஸ் ஒன்ட் சேஞ்ச். 100%. It's going to be the same. And ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போகும், நீ கான்ஃபிடென்ட்டாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு இல்லை மேம் சுமாராக தான் கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், do you think the producer will listen to the script? இப்போ நான் ஹீரோக்கு போயிட்டு நான் இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த சீன் யூஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் அஸ்வத் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இல்லை சார் ஐம் நாட் கான்ஃபிடென்ட்னா, கான்ஃபிடென்ட் இல்லாமல் என்கிட்ட என்னத்தை கம்யூனிகேட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு தானே இருப்பாங்க. ஆமாம், கரெக்ட். நம்ம பண்ணுற ஒர்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லைனா அப்புறம் மக்கள் எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க? நீங்களே உங்கள் ப்ராடக்ட்டை நம்பலன்னா ஃபஸ்ட் டைம் என் உலகத்தில் நம்ம கான்ஃபிடென்ட் அந்த தப்புன்றதை நான் இங்கே தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்மளை பார்த்து யூ ஆர் மீ நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அப்போ தான் லைஃப்பில் we can move forward நினச்சானா அந்த 4 பேர் நமக்கு போகணும். ட்ரூ, வெரி ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஐ திங்க் எவ்ரி எபிசோடில் நான் என்ன ட்ரை பண்ணுவேன்னா, ஒரு கொஷின் வச்சு யாராச்சுக்கு நான் கேட்குற கொஷின் வச்சு நீங்கள் சொல்கிற ஆன்சர் வச்சு அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் கொஷினே ஃப்ரேம் பண்ணுவேன் நான். ஸோ ஐ திங்க் த லாஸ்ட் கொஷின் தட் யூ ஆன்சர், அது இட்ஸ் சூப்பர் வேல்யூபிள் ஃபார் எனி ஒன் ஃப்ரம் எனி கரியர், எனி வாக் ஆஃப் லைஃப், இட் டசன்ட் மேட்டர். ஒன்றுமே இல்லை பொட்டேட். நம்ம இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும், எக்ஸாம் நல்லா படிக்கணும், ஃபஸ்ட்டு படிச்சுட்டு போய் சாமிக்கிட்ட வேணும். கரெக்ட். சாமி நம்மளுக்கு அருள் இது தரான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டு எக்ஸாம் நல்லா எழுதுறீங்கன்னா வில் பி ஃபீல் பிளெஸ்ட். ஓகே, நல்ல மார்க்ஸ் தேங்க்யூ. நீங்கள் படிக்கவே படிக்காமல் நம்ம போய் வேணும்னா எதுவுமே கிடைக்காது இல்லை. நம்ம அதுக்கான அதுதான் நம்மளுக்கு அந்த காட், அந்த டிவைன், வாட் எவர் யூ சே இஸ் கான்ஃபிடென்ஸ். யூ ஸ்டடி வெல், யூ கெட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கோ ரைட் யுவர் எக்ஸாம்ஸ். கரெக்ட். நீங்கள் படிக்காமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் புட்டுக்கிட்டு தான் போகும். கரெக்டா? அவ்வளோதான். யுவர் ப்ரிப்பரேஷன், யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் பி வெல் ப்ரிப்பேர்ட். அண்ட் அது ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்காக நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸை மாற்றிக்கிட்டீங்களோ, நான் இவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காருப்பா, இவரை அடித்து உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னை மாற்றிக்கிட்டேனோ, த கிரியேட்டர்னஸ் ஹூ வி ஆர் வில் டை. Literally prepare for the opportunities that you want to get. அப்பதான் நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கைக்கு வரும்போது அது ஃபுல் ஃப்ளெஜ்டா பண்ண முடியும் அப்படின்னு. So yeah, thank you so much. I had a wonderful conversation with you. எனக்கு actually ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I think you were super open and I think I took a couple things that I want to go back and read about in the conversation. Thank you so much. இதுக்காக இன்டர்வியூக்காக சொல்லல. No, I want to go read the books that you said. Thank you so much. And நான் கொஞ்சம் ஃபிலிம்ஸ்லாம் எழுதுவேன், நான் கொஞ்சம் கதைலாம் எழுதுவேன். ஸோ நான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸ்கிரிப்ட்லாம் எப்படி எழுதுறாங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி உட்காந்து போய் பீட் ஷீட் பார்க்கலான்னு இருக்கேன். If you try to do that experiment with அந்த sticky notes or scene after scene, try it and it will be a fun experiment actually. Okay, I'm actually going to do it. Sounds fun actually to me. But yeah, thank you so much. Thank you all for watching. Dragon's coming out. What do you have to say? Final words before this goes out? I think everything is already well said. Feb 21st, Dragon is going to come. Dragon will be a family commercial entertainer. It comes from Aegis Production. Aegis 26
பிரதீப்போட 2வது படம், என்னோட 2வது படம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரும் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் எல்லாரும் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு யூ ஹேவ் சம்திங் கிரேட் டு டேக் அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம் விச் இஸ் வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு இந்த படத்தை விட்டு வெளியே போகிற எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் நானும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக அந்த படத்தோட சக்ஸஸ் மோர் தென் த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ I'll see you in theaters. Yeah, I'll see you there as well. Bye. Yeah. Done.